இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வெல்லம் போட்டு தேங்காய் பர்பி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. வெல்லம் வந்து சர்க்கரையை விட உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அதில் செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு தேங்காய் ஒரு கப்பு நிறைய எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் வந்து 150 கிராமுக்கு இருக்குது, வெல்லம் 125 கிராம், விப்டு க்ரீம் 125 ml எடுத்துட்டுருக்கேன். இது சேர்க்கறதுனால பர்பி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், கேஷ்யூ நட்ஸும் இந்த பிஸ்தாவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். முதல்ல அதில் தேங்காயை முதல்ல நம்ம வறுத்து எடுக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் வறுத்தா போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறேன். அடிகனமான வானிலையாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா செய்ய வரும். தேங்காயை நல்லா 4-5 நிமிஷம் வறுத்துட்டேன். தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் இப்போது கொஞ்சம் வாசனை வருது. இப்போது இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். முதல்ல வெல்லத்தை சேர்த்துடலாம். அதில் வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதில் வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது தேங்காயை இதில் சேர்த்துடலாம். தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினப்புறம் இந்த விப்டு க்ரீமையும் இதோடு சேர்த்துடுறேன். இதில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வெல்லம் சூடாக இருக்கும்போது விப்டு க்ரீம் அதில் சேர்த்தா திரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால் தேங்காயை போட்டு கொஞ்சம் கலரினப்புறம் அதில் விப்டு க்ரீம் சேர்க்குறேன். முக்கால்வாசி ஆகிடுத்து. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிளறின்னு இருக்கணும். இந்த மாதிரி வாணலியில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்தாப்பில் வருது. வாணலியில் ஒட்டாமல் வரும்போது கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறினப்புறம் கையில் கொஞ்சம் நெய் தடவிண்டு இதை உருட்டி பார்க்கணும். இது இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறம் இந்த கிண்ணத்தில் மாற்றியிருக்கேன். இந்த கிண்ணத்தில் முதல்லையே நெய் தடவி வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து நம்ம வில்ல போடும்போது ஒட்டாமல் வரும். சூடு ஆறினப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரொம்ப டேஸ்டியான வெல்லம் போட்டு தேங்காய் பர்பி ரெடி. இந்த பர்பி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.